அஷ்டசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்தாலும் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தால் உங்களுக்கு என்ன பலன், அதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தில் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் குறிப்பாக 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஜனவரி 15க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்துச்சு, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, அதனால் எனக்கு பேருக்கு தாங்க பணம் இருக்குது, முன்னோர் சொத்து இருக்குது, அதனால் எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதனுடைய சிந்தனைகள் மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏன்னா முன்னோருடைய சொத்து இருந்தால் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. இந்த மாதத்தில் எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பொருள் வரவு, தன வரவு 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இது வரைக்கும் வராத பணங்கள், ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராமல் இருந்துச்சு, அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது, அல்லது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பணம் வரும். ஒருவேளை டிவிடெண்ட் வரலைன்னா வரும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த பணமே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி 15க்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே 12ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. பொதுவாகவே 10ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல கிரகங்கள் 9, கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதம் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய தெய்வம். ஸோ அது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா இருக்குது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். குறிப்பாக பெரிய லெவலில் நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த காரியத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் சில காரியங்கள் நடக்கணும், தள்ளி போயிட்டே இருக்குது, எப்போ நடக்கும்னு தெரியலைங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு செலிபிரிட்டியோடைய நட்பு கிடைப்பான்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வருமானங்கள், மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்குது. பட் வழக்கம் போல் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், அவரும் பக்ரகதியில் இருக்கார். அப்படி இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக யாரையாவது நம்பி இருந்திருப்பீங்க, அவங்க மேலே ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருப்பீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருப்பீங்க அல்லது ஒரு ஒர்க்கை அவங்கள்ட்ட பணம் சொல்லி கொடுத்துருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர்களால் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம், குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த ஏற்றம், அந்த பயணம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. அதுலேயும் உங்களுக்கு புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த மேஷ லக்னத்துக்கு யாருக்கெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கும், நல்லா இருக்குது.
அதுலேயும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீல்டில் நல்லதொரு பெனிஃபிட், லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கோ வெளியேற்றப்பட்டவங்களுக்கோ உங்களுக்கான வேலை டெஃபினட்டாக இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 17 வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. யாரெல்லாம் வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். இருக்கிற கம்பெனிக்கு பேப்பரை போடணும்னு நினைக்கிறவங்களும் 17ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துருக்கீங்க, ரொம்ப நாளாக உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது ஒரு இன்சென்டிவோ போனஸை எதிர்பார்த்துருக்கலாம், அரியர்ஸ் எதிர்பார்த்துருக்கலாம், ஹைக்கு எதிர்பார்த்துருக்கலாம். அது அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஆக மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய கரியரில் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இந்த மாதம் உங்களுக்கு குறையும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா லேபர்ஸ் உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த காலங்களில் 17ஆம் தேதிக்கு அப்புறமாக நீங்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் பிஸ்னஸ்ஸு பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நல்லதொரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. நான் ஏதாவது யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். நல்லதொரு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சனி பகவான் பார்க்குறாரு. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கான தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.